சென்னை பல்லாவரம் அருகே உள்ள பம்மலில் சாலைகள் சேதமடைந்து இருப்பதால் போக்குவரத்து மேற்கொள்வதில் வாகன ஓட்டிகள் சந்திக்கும் துயரங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம், பம்மல், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. இந்த பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரியாக மூடப்படாமலும் சேதமடைந்த சாலை சீரமைக்கப்படாமலும் உள்ளது. குறிப்பாக பல்லாவரத்திலிருந்து பொழுச்சலூர் செல்லும் முக்கிய பேருந்து வழித்தடத்தில் பம்மல் முதல் நேருநகர் வரையிலான சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதேபோல நேருநகர், கலைஞர் சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. மாற்றுப்பாதை என நினைத்து இந்த வழியை தேர்வு செய்பவர்கள் சேரும் சகுதியுமான சாலையை கடப்பதற்குள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், சிறுவர் சிறுமியர் இந்த வழியை செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இரவு நேரங்களில் இந்த பாதையை பயன்படுத்துவது ஆபத்து என்பதால் விபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் பல்லாவரம், பொழுச்சலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் பயணம் செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த சாலை வழியாக கவுல் பஜார், கிருகம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்பதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியை பயன்படுத்துகின்றன. சாலைகள் மோசமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதோடு விபத்துகளுக்கும் ஆளாக நேரிடுகிறது. கடந்த 2 வருஷமாக பம்மல்ல இருந்து பொலிச்சலூர் போற வழி பாதாள சாக்கடை திட்டத்து பேர்ல நோண்டி அப்படியே கிடக்கு. சில காரணனால நம்ம ஏர்போர்ட் போறப்ப அந்த பம்மல டிராபிக்னா இந்த குறுக்கு வழியில போடலான்ட்டு போனா நிறைய ஸ்கூல் பசங்களும் நிறைய முதியோரும் அந்த பள்ளத்துல விழுந்துட்டு தான் பார்க்க முடியும். 2 வருஷமா அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை இதுவரைக்கும் நிறைவேற்ற மாதிரி தெரியல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடிய சீக்கிரமா அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி தருமாறு உங்கள் வாயிலாக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கூல் பசங்களும் போக முடியல, எதுவும் பண்ண முடியல. இது தாம்பரம் மாநகராட்சி, அது பக்கத்திலேயே பாருங்க சாலை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா ஒரு சாலை போட்டாலும் தரமான சாலையும் போறது கிடையாது. ஒரு 2 நாள் ஒரு மாசம் நல்லா இருக்கும், 2வது மாசம் பிச்சுக்கிட்டு வந்தது. அது மாதிரி தரமான சாலையும் போறது கிடையாது. இங்க பம்மல்ல இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் இப்படிதான் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா அரசாங்கம் இதை பார்த்து நல்ல முடிவா எடுத்து இதை சீக்கிரமா சாலையை போட்டுருக்காங்க. தாழ்மையுடன் கேட்டு சாலைகளை சீரமைப்பது குறித்து பல முறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னும் சில நாட்களில் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்படும் என்று தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் கூறினாலும் இதுவரையிலும் பணிகள் நடைபெறவில்லை என்று தெரிவிக்கின்றனர். இது மட்டுமின்றி பம்மல் மார்க்கெட் பகுதி, நாகல்கேணி செல்லக்கூடிய அண்ணா சாலை பாதாள சாக்கடை பணிகள் முடிவடைந்து சீரமைக்கப்படாமலும் மின்சாரத்துறை சார்பாக தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடப்படாமலும் உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமும் உடனடியாக சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் மனோகரனுடன் செய்திக்குழு.